உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரானால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீங்கு இன்னும் அதிகமாகும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 3வது முறை ஆட்சிக்கு வந்தவுடன் ஏழை மக்களின் நலனுக்காக அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 3 கோடி திட்டங்களுக்கு பிரதமர் மோடி ஒப்புதல் அளித்துள்ளார் என்று தெரிவித்தார். 2வது கையெழுத்து 20,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கான நிதியை வழங்கியுள்ளதாக கூறினார். மேலும் தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் உதகை தொட்டபெட்டா காட்சி முனை பராமரிப்பு பணிகளுக்காக இன்று முதல் 3 நாட்களுக்கு மூடப்படுவதாக நீலகிரி மாவட்ட வனத்துறை அறிவித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் அருகே உள்ள கமலாபுரம் பிரிவு சாலையில் அமைந்துள்ள அத்திப்பள்ளம் முருகர் ஆலயத்தில் நேற்று இரவு மர்ம நபர்கள் கோவில் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து கொள்ளையில் ஈடுபட்டனர். இதில் சத்தம் கேட்டு அங்கு வந்த ஊர் பொதுமக்கள் கொள்ளையில் ஈடுபட்டவர்களை பிடிக்க முயற்சித்தனர். அப்பொழுது அங்கிருந்து இருவர் தப்பி ஓடிய நிலையில் ஒருவர் மட்டும் சிக்கிக் கொண்டார். பின்னர் அவரை பிடித்து மத்தூர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பெயரில் அங்கு வந்த மத்தூர் போலீசார் அவரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அந்த நபர் ஊத்தங்கரை அடுத்த மாரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பூவரசன் என்பதும் இவர் ஏற்கனவே பல கொள்ளை வழக்குகளில் தொடர்புடையவர் என்பது தெரியவந்தது. மேலும் அவருடன் இருந்து தப்பி சென்ற மேலும் 2 போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கு காரணமாக 9வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்வரத்து குறைந்து சீராக்கும் வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை தொடரும் என வனத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.